Audio Jungle. மன ரீதியா பாதிக்கப்பட்டு அவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க. இதெல்லாம் அங்க அதிகபட்சமா இந்தியாவுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையில 3-5% இருக்கக்கூடியவர்கள். ஆனா மிகப்பெரிய பொறுப்புல 90%, 87%, 83% இருக்கிறாங்க. இது எந்த அளவுல சாத்தியம்னு தெரியல. இந்த பிஜேபி, இந்த RSS அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்க புரட்சிய இணைஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்கிற பார்க்கும்போது ஒரு பெண்மணியாக நாங்க எல்லாம் தலை குனிகிறோம். பெண்களுக்கு இலவச பஸ் தமிழ்நாடு போல பாண்டிச்சேரியில இயங்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. பெண்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பற்ற ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில தான் புதுச்சேரியுடைய மகளிர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதையும் நாங்க புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பா வன்மையா கண்டிக்கின்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 50,000 பெண் குழந்தைகள் பிறந்தா கொடுக்குறோம்ட்டு NR அரசு சொல்லியிருந்தாங்க. எத்தனை பெண் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்கிற விஷயத்த நாங்க கேட்டா கணக்கு வர மாட்டேங்குது. பேரளவுல NR பிஜேபி ஆளும் அரசு அறிக்கையா மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர எதையுமே செயல்முறைப்படுத்த மாட்டாங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் பணம் யாருக்கு போய் சேருது, எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னா அதுக்கும் கேள்வி இல்ல. மொத்தம் ஒரு 20,000 குடும்பங்களுக்கு தான் போய் சேருது. வாங்காத குடும்பங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 90,000 குடும்பங்கள் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் ஒரு பெயர் அளவிலேயே அவங்க அறிக்கையா விட்டுட்டு 10 பேருக்கு கொடுத்துட்டு 20 பேருக்கு கொடுத்துட்டு சதவீத அடிப்படையில பாத்தீங்கன்னா மோர் தென் 80% அவங்க கொடுக்காம நிலுவையில வச்சிட்டு இருக்காங்க. இதற்கு கேட்டா பதில் கிடையாது. அது இல்லாம இப்போ ஏற்கனவே 80,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லாத பட்சத்துல புதுசா நம்முடைய புதுச்சேரி முதல்வர் மதிப்பு மிக்க NR ஐயா அவர்கள் 2500 ரூபாய் இனிமே நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போது, வாய் வழியா உள்ள அறிக்கையா மட்டும்தான் இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய 80,000 குடும்பங்களுக்கே இன்னும் 1000 ரூபாய் கொடுக்காத பட்சத்துல இவங்க எப்படி புதுசா இவங்க 2500 ரூபாய் கொடுப்பாங்க என்பதும் பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த 33% இடஒதுக்கீட்ட புதுச்சேரியில கண்டிப்பா அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாங்க கோரிக்கையாவும் நாங்க பெண்களாவும் முன்னிறுத்தி இதை கேட்டுக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா விதவைகள் பென்ஷன் கொஞ்சம் பாண்டிச்சேரியில வாங்கிட்டு இருக்காங்க. அந்த விதவை பென்ஷன் வாங்கக்கூடியவங்களுடைய வயது வரம்ப நாங்க கணக்கு எடுக்கும் போது அதிகமான பேர் 25-40 வரைக்கும் உள்ள பெண்மணிகள் விதவை பென்ஷனை வாங்கக்கூடியவங்களா இருக்காங்க. இது எதனால அப்படின்னு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படும் போது அதுல என்ன தெரியப்படுத்துறதுன்னா, ஆண்கள் குடி போதையினாலையும் தங்களுடைய உடல் நலத்தை இழந்து இறக்கக்கூடியவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா பெண்களுடைய வாழ்க்கையை, பெண்களுடைய தாலியை இந்த NR பிஜேபி அரசு கணக்குலையும் கருத்துலையும் கொள்ளாம அவர்களுடைய சுய லாபத்துக்காகவும் அவங்களுடைய கள்ளம் கட்டணுங்கிற எண்ணத்துக்காகவும் NR பிஜேபி அரசு இன்னும் 5-6 சாராய ஆலைகளுக்கு அப்ரூவ் கேட்டுட்டு இருக்காங்க. இத மகளிர் காங்கிரஸ் சார்பாக, புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் அனைத்து மகளிர்களுமே இத வன்மையா கண்டிக்கிறோம். இன்னும் எத்தனை தாலிய பறிக்க போறீங்க? இன்னும் எத்தனை நீங்க பப்பு, டிஜே, இன்னும் எத்தனை சாராய ஆலைகளுக்கு அனுமதி கொடுக்க போறீங்க? பாண்டிச்சேரிய இந்த மாதிரி ஒரு சுடுகாடா விதவைகள் வாழக்கூடிய அங்கங்களாக நீங்க இந்த ஆன்சரை இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருத்தறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஏன்னா இந்த RSS பிஜேபி உடைய அஜெண்டாவே என்னன்னா, அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பை மாற்றி சனாதன தர்மத்தை கொண்டு வரணும், கோத்தாக்ரே எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறது அவர்களுடைய முக்கிய எண்ணமாகவும் பதிவாகவும் இருக்கு. இதனால அவங்க பல வகையான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல முதன்மையா அவங்க கைய வச்சிருக்கிறது இறையாண்மைக்கு எதிராக முஸ்லிம்களின் மேல் சட்ட ரீதியாக தாக்குதல் நடத்துகிறார்கள். இது எந்த அளவுக்கு இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இவர்கள் பாத்தீங்கன்னா
இப்ப யூபியில நடந்த கும்பமேளால RSS வந்து ஒரு அஜெண்டாவை நிறைவேற்றிருக்காங்க. இறையாண்மை முஸ்லிம்களை வந்து நீங்க வந்து அடிச்சு சாவடிங்க, நீங்க வந்து எந்த மாதிரி வேண்டாலும் விஷயங்கள் பண்ணுங்க, 1,00,000 பேர் வந்து நீங்க வந்து தயாரா இருக்கணும், உங்க உயிரையும் வந்து துச்சமா மதிச்சு நீங்க வந்து தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படி